குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டீசர் வந்துருச்சு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஏகே ஃபேன்ஸுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்குங்க டீசர். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக பண்ணியிருக்காங்க, தெறிக்க விட்டுருக்காங்க. டீசர் ஆரம்பித்து முடிகிற வரையும் சரவட்டி தான். 130 செகண்ட் போனதே தெரில. கிட்டத்தட்ட இது வந்து டீசர்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்துருச்சு. ஆக்சுவலாக டீசர் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஏகேவினுடைய ட்ரேட்மார்க் ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ டீசர் ஆரம்பிக்கும் போதே ஏகேன்னு சொல்லிடுறாங்க. அவருடைய படங்களில் ஏகேன்னு இது வரைக்கும் ரெஃபர் பண்ணதே கிடையாது. அதுவும் ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஹைலைட்டாக அந்த டீசர் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. முக்கியமாக அந்த கார் நம்பர் பிளேட்டில் வந்து ஏகே 63 காட்டுறதா இருக்கட்டும். அப்புறம் ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை வந்து உடைப்பார், பின்னாடி டார்க் அப்படின்னு எழுதியிருக்கும், அதில் ஏகேன்னு சொல்லி காட்டுறதா இருக்கட்டும், அது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறதா இருக்கட்டும். அப்படி டீசர் முழுக்க ஃபேன்ஸை வந்து கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் கொண்டு போகிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டீசரில் ஏகேவுடைய 3 முக்கியமான லுக்ஸ் காட்டுறாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த அமர்கலம் லுக்கு காட்டுறாங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. எனக்கு என்னமோ இந்த 3 லுக்கில் நடுவில் வர்ற யங் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளாக் பியர்ட் அண்ட் முஷ் வச்சுட்டு கன்னை லோட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ஏகேவை இந்த லுக்கில் பார்க்கறதுக்கு தான் இத்தனை வருஷமாக ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ரெசென்ட்டில் இருக்கிற அந்த 50+ லுக் அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஏகே வந்து நிறையா படங்களில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வச்சுருந்தாலும் இதில் ஒரு கேங்ஸ்டராக அந்த ஒரு மாதிரி ஸ்டைலாக அது ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஏகேன்னு சொன்னாலே வாக்கிங் ஸ்டைல் தாங்க. பில்லால் இருந்து நிறையா படங்கள் இருக்குது, முன்னாலேயும் பின்னாலேயும் சரி. அவர் ஒரு லாங் ஷாட்டில் அப்படியே ஸ்லோ மோஷனில் வாக் பண்ணி வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டீசரில் அந்த மாதிரி நிறையா ஷாட் காட்டுறாங்க. அதில் குறிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒயிடில் அவரோட கேங் மொத்தமும் அப்படியே லாங் ஷாட்டில் நடந்து வருது, அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டீசரில் நிறைய டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து பாருங்கள் உங்களெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுக்குறேன், நான் அடுத்து பண்ண போகிற படம் வந்து உங்களெல்லாம் எக்ஸைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த மாலை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அது ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, அவரை யார் யார் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாங்களோ, ரிவ்யூங்கிற பேரில் அவரை வந்து ரொம்ப கலாய்ச்சாங்களோ அவங்களுக்குலாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. மங்காத்தாவில் ஒரு டைலாக் வரும், எத்தனை நாள் தான் நல்லவனாகவே நடிச்சிட்டு இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மசாலா தூண மாதிரி வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்களில் அதெல்லாம் பண்ணணும் பேபி அப்படின்னு சொல்கிறது சூப்பர். கடைசியாக ஃபேன்ஸை பார்த்து அவர் சொல்கிறது, மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல். இது வந்து ஃபேன்ஸுக்காக பிரத்யேகமாக சொன்னதுங்க. ஏன்னா வேதாளம் திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப நல்லவனாக நடிக்கிற மாதிரியான ஸ்கிரிப்டாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டார். ஆனால் ஃபேன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்த்தது கொஞ்சம் பேடாக இல்லை ரொம்பவே பேடாக நடித்தாலும் ஓகே, மங்காத்தா மாதிரி ஒரு படத்தை கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காருல, அதுக்கு தான் அந்த டைலாக். இந்த இடத்துல ஆதி வந்து செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஹாலிவுட்டில் இந்த மாதிரி சீரியஸ் படங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஆனால் அப்படி ஒரு கதையில் ஏகே நடித்தா எப்படி இருக்கும்? அதாங்க குட் பேட் அக்லி. டீசர் பார்த்து நமக்கு நிறையா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. முக்கியமாக பிஜிஎம் வந்து பின்னிட்டார். ஓவரால் பார்க்கும்போது டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. ஏகே சொல்லவா வேணும். குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வருது. கூட யார் என்னென்ன படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இவங்க சொல்ல விரும்புகிறது ஒரே ஒன்று தான். இந்த கேஜிஎஃப்ல ஒன்று வரும் பார்த்தீங்களா, அவனுக்கு முன்னாடி போயிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. குட் பேட் அக்லி தனியாக வந்தாலும் சரி, கூட யார் வந்தாலும் சரி, பட்டைய கிளப்ப போகுது, அவ்வளோதான்.